விஜயகாந்தின் பத்திரிகையாளர் விரோத போக்கை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மக்கள் மன்றம் அமைப்பினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவாளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். காலை 11 மணி அளவில் சென்னை சாலிகிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வீட்டின் அருகே இந்திய மக்கள் மன்றத்தை சார்ந்தவர்கள் விஜயகாந்தின் பத்திரிகையாளர் விரோத போக்கை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் விஜயகாந்த் வீட்டை நோக்கி சென்றபொழுது எதிரே வந்த தேமுதிகவினர் அவர்கள் மீது பாட்டிலை கொண்டு வீசினர். தொடர்ந்து இருதரப்பிலும் கல்வீச்சு சம்பவங்களும் கைகலப்பும் நடந்தது. அதனை படம் எடுத்துக் கொண்டிருந்த ஊடகத்தினர் மீதும் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். ஊடகத்தினரையும் கல்வீசி தாக்க முயன்றதோடு அவர்களையும் தொடர்ந்து துரத்தி கொண்டு சென்றனர். இந்த நிலையில் சாலையில் நின்று கொண்டிருந்த கார்கள், இருசக்கர வாகனங்கள் மீது அவர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் இருதரப்பிலும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டதை அடுத்து பதற்றம் தணிந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் இரு தரப்பிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.